இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆனால் கடந்த 2.5 வருடங்களாக இந்த கொரோனாவுனால நம்ம பாதிக்கப்பட்டதினால எத்தனையோ குடும்பங்களில நிறைய பேருக்கு பொருளாதாரத்துல நிறைய காரியங்களை இழந்துட்டோம் இல்லையா? நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன் பாரங்கள். ஆமேன். நிறைய பேர் தொழிலை இழந்துட்டீங்க, வேலை இழந்துட்டீங்க. ஒரு சிலருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, திரும்ப பிக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஒரு சிலர் சொல்லும் பொழுது இன்னும் எங்களுடைய பழைய நிலைமை அடைய முடியல. அதற்கு இடையில இந்த 2 வருட கடன், அந்த கடன் சுமை தாங்க முடியல. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இன்னும் நாங்க வாங்கின கடனையே அடைக்க முடியல, தொழிலை மறுபடியும் அந்த நிலையில கொண்டு வர முடியல. முன்னெல்லாம் நல்ல வருமானம் வரும், ஆனா இன்னைக்கு வருமானம் கம்மி, ஆனால் செலவு அதிகம், கடன் பிரச்சனை அதிகம் என்று வேதனையோடு சொல்வதை கேட்கும் பொழுது ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் இவ்வளோ பாரத்தோடு கூட இந்த பொருளாதாரத்துல எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், என் குடும்பத்துல இழந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அந்த விளைவை, நீங்கள் இழந்த விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்க இழந்த பொருளாதாரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி